அத்தை எங்க போயிருக்காங்க? நாம ரெண்டு பேரும் தனியா பேசணுங்கிறதுக்காக நான் தான் செட்டப் பண்ணி ஷாப்பிங் வெளியே அனுப்பிச்சு வச்சேன். இன்னொரு சாவி இருக்கு, வா. என்ன தலையெடுத்துறா இது? எப்ப பார்த்தாலும் இந்த வீடை விட்டா ஹாஸ்பிட்டல், இந்த வீடை விட்டா நம்ம மீட் பண்றதுக்கு வேற இடமே இல்ல. இல்ல, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வீட்ல சந்திக்கிறத யாராவது பார்த்துட்டு போய் சொல்லிட்டா என்ன பண்றது விஜி? நாம இருக்கிறது அந்த மாதிரி ஒரு 2 கட்ட ஊரா இருக்கு. 2 கட்ட ஊரா? ஆமா, இதே மெட்ராஸா இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற கிரவுட்ல லவ்வர்ஸோட லவ்வர்ஸா நாம அப்படியே கரைஞ்சு போயிருப்போம். இல்ல ஒரு கிராமமா இருந்தா கூட ஓகே, நீ களை எடுக்க வருவ, நான் அழகா காளை மாட்டை ஓட்டிட்டு வருவேன். அப்படியே தோப்பு தொரவு மரவுன்னு ஒதுங்கி 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 என்ன சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கலாமே. ஆனா என்ன பண்றது, இந்த ஊர் ஒரு கோவேரி கழுத மாதிரி, சிட்டியும் கிடையாது கிராமமும் கிடையாது. அப்பப்பா, இந்த ஊர்ல ஒரு பொண்ணை லவ் பண்றது கூட ஈஸி, ஆனா அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு ஒரு இடம் செட்டப் பண்ண வேண்டியிருக்கு பாரு, பயங்கர டார்ச்சரான விஷயம்ப்பா. போதும் போதும், ரொம்ப அழுத்துக்காதீங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஜி பும்பான்னு மந்திரம் போட்டு இந்த ஊரை நம்ம மெட்ராஸாவ மாத்த முடியும்? அதெல்லாம் முடியாது. ஆனா அதை விட ஒரு சிம்பிளான வழி இருக்கே. என்னது? நாம டென்ஷன் ஆகாம எவன் வேணா பாக்கட்டுமேன்னு ஜாலியா கை கொத்துட்டு ஊர் சுத்தலாம். எப்படி? எப்படியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியாதான். அப்ப நம்மள எவன் கேள்வி கேட்க முடியும்? அதான பார்த்தேன். என்னடா இது, இந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்கீங்களேன்னு நினைச்சேன். என்ன விஜய், லவ்வர்ஸ்லாம் 2 பேரும் ஃபியூச்சரை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ பேசாம புகைப்படம் எடுப்பது எப்படிங்கறத பத்தியா பேசிட்டு இருப்பாங்க. இதுவும் நல்ல டாபிக் தான். இதுவும் உங்க தொழில் தானே, ஏன் இத பத்தி பேசக்கூடாது? லுக் விஜய், ஐ அம் சீரியஸ். ஒரு லெவலுக்கு மேல இதெல்லாம் தள்ளி போட முடியாது. உனக்கே தெரியும் எங்க வீட்ல எவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு. நீ என்னடானா இந்த பேச்சை எடுத்தாலே அவாய்ட் பண்ற. இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கிறது சரியில்லை விஜய். இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலே பிரச்சனை தாங்க வருது. அதனால தான் இந்த பேச்சை எடுக்கிறது இல்ல. நீ நினைக்கிறது சரியில்லை விஜய். சரியோ தப்போ, பிடிக்குமோ பிடிக்கலையோ, நாம இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நீ உங்க வீட்டுல போய் பேச மாட்டேங்கிற. சரி, நாங்க வந்து பேசலான்னு பார்த்தா அதுக்கு விட மாட்டேங்கிற. ஐயோ, இப்பெல்லாம் வந்து நீங்க ஒன்னும் வீட்டுல பேச வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வேணாங்க போற? கால நேரம் கூடி வர வரைக்கும் தான். நீ பேசுறத வச்சு பார்த்தா ஒண்ணு தெளிவா புரியுது விஜய். நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு உங்க அப்பா இப்போதைக்கு சம்மதிக்க மாட்டாரு, அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமே. இல்ல, இதுக்கு ஒரே நல்ல வழிதான் விஜய். நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது. என்ன சொல்றீங்க? கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோ. சத்தம் இல்லாம நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவோம். இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிறத போலவே லவ்வர்ஸ் மாதிரியே இருப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி எடுத்து சொல்லுவோம். ஐயோ, அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவாரு. உங்க ஐடியா சரியில்லை. இது எப்படி சரியில்லைன்னு சொல்றேன்? வீட்ல நம்ம லவ் பத்தி சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்னடானா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்றீங்க? அங்கதான் நீ என் ஐடியாவை புரிஞ்சுக்கணும். என்னது பெருசா உங்க ஐடியாவை புரிஞ்சுக்கணும்? எந்த அப்பா அம்மாவும் லவ்வர்ஸ பிரிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர புருஷன் பொண்டாட்டியை பிரிக்க நினைப்பாங்களா? புரியல. உங்க அப்பா உங்ககிட்ட இருந்து லவ்வர் இளங்கோவை பிரிக்கணும்னு நினைப்பாரு தவிர மக விஜய் கிட்ட இருந்து மருமக இளங்கோவை பிரிக்க நினைக்கவே மாட்டாரு. புரியுதா? என்ன, தன்னை கேட்காம மக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். ஆனா ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டோன்னு வையேன், அந்த வருத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் ஆயிடும். இப்ப சொல்லு, எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லாதான் இருக்கு. தட்ஸ் இட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் விஜய். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. இமிடியேட் ஆக்ஷன் தான். இளங்கோ, அது வந்து சின்ன இது. என்ன விஜய், மறுபடியும் அது இதுன்னுட்டு? ப்ளீஸ் இளங்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்க ஐடியா நல்லாதான் இருக்கு. நான் எப்படியாவது அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேனே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை. பொதுவா ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா பொறுமையா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா பொறுமையா இருந்தும் அந்த காரியத்தை என்னால சாதிக்க முடியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது விஜி. என்ன சொல்றீங்க? பயப்படாத. எல்லாருக்கும் முன்னால உங்க வீட்டுக்கே வந்து உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன்னு சொன்னேன். That's all. சரிங்க, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உனக்கு எப்பதான் டைம் ஆகல? வா. என்ன சார், போலாமா? ஒரு நிமிஷம் சார்.
சார் ஒரு நிமிஷம் சார். நான் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. நீ ஒன்னும் அண்ணன் மாதிரி இல்ல, அதனாலதான் வண்டியை நிறுத்தி பேசுறேன். நிர்மலா விஷயமா பேசணும். பேசலாமே. நிர்மலா பத்தியும் பேசலாம், மார்க்கெட்ல வெண்டைக்காய் எவ்வளவு ரேட்டு போகுதுன்னு பத்தியும் பேசலாம். சார் நிர்மலா உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றா சார். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா க்ளோஸா பழகிட்டு இருக்கீங்கன்றது தெரியும். அது மட்டும் இல்ல, நானே உங்க ரெண்டு பேரையும் ரெஸ்டாரண்ட்ல பார்த்திருக்கேன் இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் ஊரை குட்டி சத்தம் போட்டு சொல்றதுக்கும் ரெடி. நானும் உன் தங்கச்சி நிர்மலாவும் ஜோடி சேர்ந்து ஊரை சுத்தணும், உண்மைதான். அப்புறம் சார் நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமாப்படுதா? அவ்வளவு தூரம் உங்களை லவ் பண்றாவ, அவளை நீங்க ஒதுக்குறது துரோகம் சார். நீங்க படிச்சவங்க, நல்ல குடும்பத்துல இருந்து வரீங்க, நீங்களாம் இப்படி பண்ணலாமா சார்? ஏன்பா பண்ணக்கூடாது? அரை ட்ரௌசர் போட்ட காலத்திலே எங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தா மாணிக்கம், எங்க வீட்டு சோத்தை சாப்பிட்டு எங்க அப்பா கிட்டே தொழிலை கத்துக்கிட்டு எங்க அப்பாவுக்கே துரோகம் பண்ணலாம், அவமானப்படுத்தலாம், வீடு தேடி வந்து தகராறு பண்ணலாம். இதெல்லாம் துரோகம் இல்ல, தப்பு இல்ல. ஆனா நான் பண்ணது மட்டும் தப்பு சார். அது வேற இது வேற சார். உங்களுக்கு என் அண்ணன் மாணிக்கத்தோட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்க அவர்கிட்ட வச்சுக்கோங்க. அனாவசியமா நிர்மலாவை தண்டிக்கிறது எந்த வகையில சார் நியாயம்? ஏய், நியாய அநியாயத்தை பத்தி பேசுறதுக்கு மாணிக்க வீட்டுல யாருக்குமே தகுதி கிடையாது. தப்பு சார், ரொம்ப தப்பா பேசுறீங்க. வேண்டாம். ஏய், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? நான் தான் தப்பு பண்ணேன், இப்ப என்ன பண்ணுன்ற? ஏற்கனவே உன் அண்ணனும் அம்மா வந்து எல்லாத்தையும் பேசிட்டு சாவிட்டு போயிட்டாங்க. இப்ப நீ வேற வந்து பேசுறியா? என்னடா இது? தவணை முறையில வந்து நியாயம் கேக்குறீங்க. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு தானே நீயும் சொல்ல போற? உங்க குடும்பத்துல எல்லாரும் இப்படி காதலுக்கு மரியாதை தர்றீங்களே, எதுக்காக? நான் பணக்காரன் தானே. இதுவே ஒரு அண்ணக்காவடி பயல உன் தங்கச்சி லவ் பண்ணிருந்தா அந்த காதல் நீங்க ஒத்துக்குவீங்களா? பசையுள்ள இடம் தானே ஒட்ட பாக்குறீங்க. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு ரமேஷ். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க கிட்ட சம்பந்தம் பேசுற அளவுக்கு உங்ககிட்ட என்னடா இருக்கு? வசதி இருக்கா? அந்தஸ்து இருக்கா? ஊர்ல சொல்லிக்கிற மாதிரி பேர் இருக்கா? இல்ல எனக்கு ஈக்குவலான பர்சனாலிட்டி உன் தங்கச்சிக்கு இருக்கா? உங்ககிட்ட என்னடா இருக்கு? செருப்பு இருக்கு. ஒண்ணு விட மாட்டேன்டா. வரடா. லீலா. அப்பா. ஓ வாங்கப்பா. தானா நீ இங்கதான் இருக்கிறியா? பாவா நீ படிக்கிறியா? படி படி. அப்பா மெட்ராஸ் போயிருந்தீங்களே, என்னாச்சு? சரோ எப்படி இருக்கா? சரோ நல்லா இருக்கிறா. மத்தபடி நம்ம பயந்த மாதிரி ஒண்ணும் ஆகல. கொடுங்க வேலை இந்த மாப்பிள்ளை பிரச்சனை ஒரு மாதிரி அமுங்கி போயிருச்சு. அப்பா சரோ வீட்டுக்கார போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களாமே, என்ன விஷயமா? என்ன ஆச்சு? அது பாவமா, இந்த சாராய கடத்தலுக்கு நம்ம மாப்பிள்ளைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. வேணாதவங்க சதி பண்ணி இருக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லம்மா, இந்த மாப்பிள்ளையோட பல முதலாளி சிவசாமி இல்ல, அவரும் அவரோட மகன் ரமேஷும். அவரை விட்டு வெளில வந்தது மாப்பிள்ளை தலையெடுத்தாருல, அது அவருக்கு பொறுக்கல, அதுக்காக அப்படி பண்ணிருக்கிறாரு. நல்ல காலம் நமக்கு நம்ம சுந்தரம் இருந்தார், கடவுள் மாதிரி விவரம் தெரிஞ்ச ஆளு. பெரிய வக்கீல வச்சு ஜாமீன்ல கொண்டாந்துட்டாரு. அவங்க லாரி கம்பெனில ஒரு கிளீனர் இருக்கிறாமா, தங்கமான பையன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? அப்படி எதுனாச்சும் முதலாளி மேல பழி வந்துச்சுன்னா நான் ஏத்துக்கிறேன். எனக்கு தான் என்னமோ மாதிரி இருந்துச்சு. சுந்தரம் சொன்னார், நீ விடு, இதெல்லாம் கண்டுக்காத, சகஜம்னு. எப்படியோ தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. அப்பா அந்த நிர்மலா விஷயம் என்னாச்சு? இந்த நிர்மலா பொண்ணுக்கு இந்த பொண்ணு பாக்குற சமாச்சாரமே பிடிக்கலம்மா. அது வேற யாரையோ காதலிக்குதான். யார் கூடவா? சொன்னா நம்ப மாட்டீங்க. யார் தெரியுமா அது? அதே சிவசாமி பையன் ரமேஷ் தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படி இருக்க, எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு மசியில சரி அந்த பொண்ணோட ஆசையை கெடுப்பான்னுட்டு சம்பந்தி அம்மாவும் மாப்பிள்ளையும் பொண்ணு கேட்க போயிருக்காங்க. அவமானப்பட்டு திரும்பி இருக்காங்க. இதெல்லாம் மெட்ராஸ்ல சகஜம்பா. சகஜம்தான், இருந்தாலும் பொண்ணு பேர் கட்டு போயிருச்சுல்ல. என்ன அந்த நிர்மலா பொண்ணுக்கு இன்னைக்கு எல்லாம் இருந்தா இவங்க வயசு இருக்குமா? அதுக்கு இப்படி புத்தி கட்டு போணுமா? இப்போ நீங்க எல்லாம் இல்ல, அப்பா பேச்ச கட்டி நல்ல பொண்ணுங்களா இல்ல. ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம பொண்ணுகளுக்கு அந்த மாதிரி சஞ்சலம் எல்லாம் இல்ல. எல்லாம் வளர்க்கிற விதத்தில் இருக்கு. கண்டிச்சு வளர்க்க வேண்டிய இடத்துல
செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டாங்க. இப்ப தவிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, எங்க போச காணோம்? அப்பா நீங்க ஏதோ இட விஷயமா ஒரு வேலை கொடுத்தீங்க, அந்த வேலையில மும்முரமா இருக்காரு. அப்பா அவர் இப்ப முன்ன மாதிரி இல்லப்பா, ரொம்ப மாறிட்டாரு. நீங்க குடுக்குற வேலையெல்லாம் நேரத்தோட முடிக்கணும்னு வெள்ளன எந்திரிச்சு கிளம்புறாருப்பா. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இனிமே சுதாரிச்சுக்குவா. ஆமா, உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஏன் ஒரு பக்கமா திரும்பி உம்முன்னு இருக்கிறீங்க? அப்பா களைச்சு போய் வந்திருக்கிறேன், ஒரு வாய் காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டியா? ஏதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. அப்பா என்னாச்சு? ஏதாவது சொன்னாதான் செய்வீங்களா? பாவம், இந்த நிர்மலா பத்தி பேசிட்டு இல்ல, காதல் கேதல்னு கேட்டதும் அசந்து போயிருச்சுங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையுதுங்க. ஏன்பா இப்ப எதுக்குப்பா காபி? வாங்க சாப்பிடலாம். முதல்ல காபி சாப்பிடுவோம். போங்க காபி போடுங்க, அப்புறமா சாப்பிடுவோம். சரிப்பா வாங்க. அந்த பொண்ணு காதலிச்சு தவிச்சா உனக்கு என்ன பையன்? போதுண்டி போதுண்டி, நீ படிச்சு கிழிச்சது. இப்படி 4 புத்தகத்தை படிச்ச திமிர்ல தானே தலகால் புரியாம ஆடி எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்ட. வீடு வீடா பாத்திரம் தேய்ச்சி எடுபடி வேலை செஞ்சு உங்களை எல்லாம் வளர்த்தேண்டி. அப்ப கூட எந்த வீட்லயும் நான் அவமானப்பட்டது இல்ல. ஆனா உன்னால சாகுற வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு நான் கேவலத்தை அனுபவிச்சிட்டேன்டி. செல்வம் அப்பவே சொன்னான், நீ போற போக்கு சரியில்லைன்னு. உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அவனை அலட்சியப்படுத்தினதுக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறேன்டி. மத்தவங்களெல்லாம் விடு, உன்னை நான் எவ்வளவு தூரம் நம்பி இருந்தேன். இன்னைக்கு நீயும் அவமானப்பட்டு போய் எனக்கும் மாறாத அவமானத்தை ஏற்படுத்திட்டியடி. ஏம்மா ராசா, ஏன் இப்படி பேசுற? என்ன உலகத்துல நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு. நம்ம புள்ளையே தப்பு பண்ணனாலும் நாம அப்படி பேசலாமா? அதுக்கு எங்க போகும்? நம்ம புள்ளன்னு செல்லம் கொடுத்துதான் தலை மேல ஏற வச்சேன். அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்துதான் எங்களுக்கு கொடுத்துட்டாளே. சரி விடு. இப்ப அவ மட்டும் என்ன சந்தோஷத்துல அப்படி மிதக்கிறாளா? வெந்து நொந்து போய் தான் இருக்கிறா. அந்த வெந்த புள்ள நீ வேலை பாக்குற, அவ மனசு என்ன பாடுபடும். ஏமா நீ பேசுற பேச்ச கேட்டு ஒரு வயசு பொண்ணு ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் ஆத்தானாலும் வராது, அப்பச்சினாலும் வராது. என்ன பண்ணுவா? செத்து போவா. இவ செத்து தொலைட்டுமே. இவ செத்து போனா அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். சேர்ந்தா மாதிரி 4 நாளைக்கு அழுவேன், அப்புறம் மறந்து போயிடுவேன், அவ்வளவுதான். சும்மா இருமா. சும்மா அதை பத்தியே பேசுவேன். ஒரு பிரச்சனைனா அதை சமாளிக்கிறத விட்டுவிட்டு அதையே திருப்பி திருப்பி பேசுவேன். ஏமா உள்ள வேலையை போய் பார்ப்போம். நிர்மலா கண்ணு அழாதுமா. யார் பேசுனா? உங்க அம்மா தானே பேசுனா. அவ யார பேசல? உன்ன பேசலையா, என்ன பேசலையா, சரோவ பேசலையா, மாணிக்கத்தை பேசலையா? உங்க அம்மா தானம்மா. அதை பத்தி நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. அதனால நீ எந்த முடிவுக்கும் போயிடாத கண்ணு. நீ கவலைப்படாத பாட்டி, நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். அடி என் தங்கம், அப்படி சொல்லிட்டு என் தங்க கட்டினா. ஆனா நான் அப்படி பண்ணிக்காததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னமா அது? என்னால எங்க வீட்டுல எல்லாரும் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க. இனிமே அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க நான் விரும்பல. இனிமே என்னால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடம் கூட வரக்கூடாது. சரிம்மா. நிர்மலா, இது வயசு பொண்ணுகளுக்கு வர்ற வியாதி. அது எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். ஏன் சொல்றேன்னா, ஓ வயசெல்லாம் கடந்து வந்தவன் நானு. இத போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காம நிம்மதியா போய் பாடு. பாட்டி நானும் போய் பாடுக்கிறேன். வரட்டா? போய் வாங்க பாட்டின்னு சொல்லு. ஏமா இங்க உட்கார்ந்திருக்க? இது பாருங்க நிர்மலா, நடந்ததையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ப்ளீஸ் அழாத நிர்மலா. என்ன மன்னிச்சிரு அண்ணே. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அழாம தைரியமா இரு ஃபர்ஸ்ட். நான் பண்ணதுலயே பெரிய தப்பு உன்னை மதிக்காம நடந்துகிட்டது தானே. ஐயோ, போனதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்னம்மா யூஸ்? வேண்டாமா, அழாத ப்ளீஸ். இல்ல அண்ணே,
எனக்கு மன்னிப்பே கிடையாது. யார் சொன்னது? மன்னிக்க முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நிர்மலா. இது பாரு, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உன் உடம்பு தான் கெட்டு போகும். யாருக்கு நஷ்டம்? முதலாவது ஒண்ணு தெரிஞ்சுக்க, உனக்கும் அவனுக்கும் இருந்ததுக்கு பேர் லவ்வே கிடையாது. அவன் ஒரு அயோக்கிய பையன், உன்னை ஏமாத்திருக்கான், அவ்வளவுதான். ஏமாத்தினவனையே மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீதான் முட்டாள். அவன் யாரு? உன் கால் தூசு. முதல்ல உன் மனசுல இருந்து அவனை தூக்கி எறி. அவனை எங்கேயாவது தெருவுல பார்த்தா கூட அவன் மூஞ்சில காரி துப்பணும். அவ்வளவுதான் நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அதை விட்டுட்டு அவனே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் மனசுல அவனை உயர்த்தி வைக்கிற மாதிரி ஆகுதுல்ல. தப்பு நிர்மலா. இனிமே உன் கவனம் எல்லாமே படிப்புல தான் இருக்கணும். உன் கோபம், வைராக்கியம் எல்லாத்தையும் படிப்புல காட்டு. நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்து வசந்து நிற்கும் போது அவன் ரொம்ப சின்னதா தெரியும் அவன் கண்ணு முன்னாடி. அம்மா இனிமே என்ன காலேஜ் போகக்கூட சொல்லிட்டாங்க. அம்மா பேசுறதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு என்னைக்கு சரியான நேரத்துல சரியா பேசிருக்காங்க. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். கண்ணை தொடச்சுக்கிட்டு எழுந்து உள்ளவா. என்ன மன்னிச்சிடன்னு, நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்தினேன். நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல நிர்மலா, அதெல்லாம் நினைக்காதம்மா. இதை பாரு, முதல்ல கண்ணத்தோட நிம்மதியா எழுந்து போய் நல்லா தூங்கு. காலையில எழுந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கணும், புரியுதா? எழுந்துரு, கெட் அப்.